ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு காரியம், தலை சிறந்தவன். உலகத்தில் எல்லாவற்றிலும் அவுட்ஸ்டாண்டிங் என்று சொல்லி பல காரியங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட ஆண்டவருக்கு தலை சிறந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். உபாகமம் 33:29 அதிலே இப்படி நாம் வாசிக்கிறோம்: இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை புரிந்த பட்டயமும் அவரே. உன் சத்துருகள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கு போடப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி. நாமும் கூட ஒரு தலை சிறந்தவர்களாக தான் காணப்படுகிறோம். an outstanding Christian என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். அப்பொழுது தலை சிறந்தவர்களாக அல்லது சிறப்பு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உலகத்தாரை பார்க்கும் பொழுது உலக மக்கள் தங்களுடைய பிஸ்னஸ்ல அவர்கள் தலை சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிஸ்னஸ்க்காக சில யுக்திகளை, சில முறைகளை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் ஒரு தலை சிறந்த தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், சில தலை சிறந்ததான காரியங்கள் அல்லது குணாதிசயங்கள் அல்லது ஆவிக்குரிய காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, அவைகளை குறித்து தான் இந்த நாளிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக, நான் ஒரு தலை சிறந்த கிறிஸ்தவனாய் அல்லது தலை சிறந்த தேவ மனுஷனாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், எனக்குள்ளாக ஒரு தலை சிறந்த ஒரு ஜெபம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, an outstanding prayer என்று சொல்லி நான் அதை சொல்லுகிறேன். ஏதோ ஏனோதானம் என்று ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, ஒரு தலை சிறந்த ஒரு ஜெபம் காணப்பட வேண்டும். யாத்ராகமம் 32 வாசிக்கிறோம். இங்கு மோசே ஜெபிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அழித்துவிட்டு மோசேயை மாத்திரம் தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னபோது மோசேயினுடைய ஜெபம் எப்படி இருந்தது என்று சொல்லி பாருங்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லி இங்கு மோசே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை தேவன் நம்மை பார்த்து இப்படி சொல்லியிருக்க கூடும் என்றால், இதோ உன்னுடைய திருச்சபையில் இருக்கிறதான எல்லோரையும் நான் அழித்து விடுவேன், இதோ உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் அழித்துவிட்டு உன்னை மாத்திரம் ஒரு சிறப்பு மிக்க மனிதனாய் இந்த பூமியிலே நான் வைப்பேன் என்று சொன்னால், ஒருவேளை மனிதராகிய நாம் என்ன யோசித்திருப்போம் என்று சொன்னால், பரவாயில்லை, ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், இந்த உலகத்தில் என்னை போல் உத்தமன் ஒருவரும் இல்லாததனால் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி யோசித்து நாம் வேறு விதமாய் யோசித்திருப்போம். ஆனால் மோசே இங்கு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இதோ இவர்களை, இவருடைய பாவங்களை நீர் மன்னித்தால் மன்னியும், இல்லாவிட்டால் எனது பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று சொல்லி இங்கு மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், ஒரு தலை சிறந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒரு சிறந்த தேவ மனுஷனாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், என்னிடத்திலே தன்னலமற்ற ஒரு ஜெபம் காணப்பட வேண்டும். எப்படி இருக்கிறது நம்முடைய ஜெபம்? இந்த நாட்களிலே யோசித்து பார்ப்போமா? நமது ஜெபம் உண்மையாகவே தன்னலமற்றதா இருக்கிறதா, அல்லது நம்மையே சுற்றி சுற்றி வருகிற சுயநலமான ஒரு ஜெபமாக காணப்படுகிறதா என்று நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் ஒரு தலை சிறந்த தேவ மனுஷனாய் காணப்பட வேண்டும் என்றால், எனக்குள்ளாக ஒரு தலை சிறந்த கீழ்ப்படிதல் காணப்பட வேண்டும். இன்று கீழ்ப்படிதல் என்று சொல்லி அநேக காரியங்களை அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிறந்த கீழ்ப்படிதலுக்கு எடுத்துக்காட்டு நான் ஆபிரகாமை இங்கு கொண்டு வருகிறேன். ஆபிரகாம் இதோ ஊர் என்கிற ஊரிலே அவர் வசித்து வந்தார். அதற்கு முன்பாக தேவன் அவரை அழைப்பதற்கு முன்பாக அவர் தேவனை குறித்ததான எந்த அறிவும் இல்லாதவர், முன்னோ பின்னோ அவர் தேவனை கேட்டிராதவர். ஆனால் ஆண்டவர் அவரை சந்தித்து முதலில் அவரை பார்த்து என் பின்னே வா என்று சொல்லி அவர் அழைக்கிறார். உன் ஊரையும் உன் ஜனத்தாரையும் உன் சொத்தையும் உன் பத்துக்களையும் நீ இதுவரைக்கும் பழகி வந்த எல்லா ஜனங்களையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற இடத்திற்கு போ என்று ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே அதை அவர் கீழ்ப்படிந்து
அவர் தேவன் சொல்லுகிற திசை நோக்கி போகிற இடம் என்னதென்று கூட அறியாது போனார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, என்னோடு கூட ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 5 வரைக்கும் நாம் வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்துவும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட பொழுது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்திருந்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போனார்கள். கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். இதுவரையிலும் தேவனுடைய சத்தத்தை கேளாதவர், இதுவரைக்கும் தேவனை குறித்ததான எந்த அறிவும் இல்லாதவர், ஆனால் முதலிலே தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தேவன் சொல்லுகிற திசை நோக்கி அவர் போகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் இந்த நாளிலோ நமக்கு தேவன் எழுதி கொடுத்ததான மகா பெரியதான வேத புத்தகம் இருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆனாலும் கூட அநேக வேளைகளிலே நம்மாலே தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலைகள் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, யோசித்து பார்ப்போம். உண்மையாகவே ஒரு தலை சிறந்த கிறிஸ்தவனாய் அல்லது தேவ மனுஷனாய் நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தலை சிறந்த ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறதா என்று சொல்லி என்னை நானே யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே யோசித்து பார்க்க வேண்டும். இருக்கிறதா? நம்மிடத்தில் இப்பேற்பட்டதான ஒரு கீழ்ப்படிதல் காணப்படுகிறதா என்று நாம் யோசித்து பார்ப்போம். அநேக காரியங்களிலே நம்முடைய சுய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக தேவனுடைய வார்த்தைக்கும் பரிசுத்த ஆவியின் சத்தத்திற்கும் கீழ்ப்படியாமல் நம்முடைய சுய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாக அல்லவோ இருக்கிறோம். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு தலை சிறந்த தேவ மனிதனாய் நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த தலை சிறந்ததான குணத்தை தொடர்ந்திச்சையாக நான் நெடுகவே என் வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் மூன்றாவது ஒரு காரியம், ஒரு தலை சிறந்த ஒரு விசுவாசம் என்னிடத்திலே காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவரை பின்பற்றுகிறதான நமக்கு ஒரு பெயர் உண்டு, விசுவாசிகள் என்று சொல்லி. ஆனால் அநேக சூழ்நிலையிலே தேவன் நமக்கு வார்த்தைகளினால் பேசியிருந்தோம், நமக்கு அவர் வார்த்தையை எழுதி கொடுத்திருந்தோம், நமக்கு முன்பாக அநேக காரியங்களை திஷ்டாந்தமாய் தேவன் வைத்திருந்தும் கூட நம்மாலே கீழ்ப்படிய முடியாத ஒரு சூழ்நிலைத்தான் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் இங்கு பாருங்கள், கானானிய ஸ்திரியை குறித்து தேவன் இங்கு சொல்லுகிறதை பாருங்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 வசனத்திலிருந்து 28 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். பின்பு இயேசு அவிட விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டால் அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பவிட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகன் ஆரோக்கியமானாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது தகாத காரியம் என்று சொல்ல போதிலும், இதோ அந்த ஸ்திரீ, அவளுக்குள்ளாய் இருந்த விசுவாசம்
தேவனுக்கு மீது அவள் வைத்திருந்ததான நம்பிக்கை அதோ அவளை அனல் மூட்டி எழுப்பினது. அவர் சொல்லுகிறார், ஆம் ஆண்டவரே, ஆகிலும் பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது கீழே விழுகிறதான துணிக்கையை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே என்று சொல்லி ஒரு அசாத்தியமான விசுவாசத்தை தேவனுக்கு முன்பாக அவள் நிரூபித்து காண்பிக்கிறதை பார்க்கிறோம். நம்மிடத்திலே இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட விசுவாசம் காணப்படுகிறதா? நாம் சொல்லுகிறோமே, நான் ஆண்டவரின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், தினமும் தேவன் என்னை நடத்துகிறார் என்றெல்லாம், என் வேதத்தை நான் வாசிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறோமே. இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா என்று நம்மை நாமே யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இன்னுமாக 100க்கு அதிபதியை நாம் பார்ப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 10 வரைக்கும் இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்படியவனாய் இருந்தோம், எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவையே ஆச்சரியம் ஊட்டும் அளவிற்கு இதோ 100க்கு அதிபதி என்கிறதான இந்த மனிதனுக்குள் ஒரு விசுவாசம் காணப்பட்டதே. இந்த நாளிலே நம்முடைய விசுவாசம் தேவனை ஆச்சரியப்படுத்துகிறதாய் காணப்படுகிறதா? தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னார். கடலிலே அவர்கள் படகிலே போய்க் கொண்டிருந்த பொழுது கடல் மோதி அடித்தது, பெரும் காற்று வீசினது. அவர்கள் சொன்னார்கள், ஐயோ, நாங்கள் மரித்து போகிறோம் என்று சொல்லி அலறினார்கள். இயேசு அவர்களை பார்த்து, அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று சொல்லி தம்மோடு கூட இருந்தவர்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் சீடர்களைப் போல அற்ப விசுவாசிகளாய் இருக்கிறோமா? அல்லது இந்த கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை உடையவர்களாக, அல்லது இந்த 100க்கு அதிபதியினுடைய இதோ விசுவாசத்தை உடையவர்களாக காணப்படுகிறோமா என்று நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அவர் நமக்கு வாக்கு பண்ணதை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எங்கு போகிறது நம்முடைய விசுவாசம்? ஏன் இப்படி நம்முடைய விசுவாசம் அங்கும் இங்குமாய் அலைவாய்கிறது? நம் ஆண்டவர் மீது விசுவாசம் வைப்போமா? இதோ 4வது ஒரு காரியம், நாம் ஒரு தரமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை அல்லது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன் லைஃப்பை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு தலை சிறந்த அன்பு நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். இந்த நேரத்தில் நான் சிலுவை மரத்தை நமக்கு முன்பாக கொண்டு நிறுத்துகிறேன். ஏன் இந்த சிலுவை மரம், இந்த நெடுக்கு மரமும் இந்த குறுக்கு மரமும் அதிலே என் ஆண்டவரை ஏன் தொங்க வைத்தார்கள்? ஏனென்றால் ஒரு நபர் ஆண்டவரை பார்த்து கேட்டாரா, ஆண்டவரே, நீர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சிலுவை மரத்திலே தன்னுடைய 2 கரங்களையும் இப்படி விருத்தி காட்டி, இந்த சிலுவையிலே நான் அரை நிர்வாணியாய் தொங்கும் அளவிற்கு உன் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சிலுவை மரத்திலே தமது அன்பை நிரூபித்து காண்பித்தாராம். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, ரோமர் 5:6 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். அன்றியும் நான் பலனற்றவர்களாயிருந்த போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மீது வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3:14 வரைக்கும் இப்படி வாசிக்கிறோம், நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை
கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். யோவான் 15:13 எப்படி வாசிக்கிறோம்? ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவிடத்திலும் இல்லை என்று சொல்லி நாம் இப்படியாய் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட அன்பை நாம் கொண்டிருக்கிறோம்! அநேக சூழ்நிலையிலே நம்முடைய அன்பு மாயமுள்ள அன்பாக காணப்படுகிறது. தேவன் தேடுகிறதான அன்பு சுயநலம் இல்லாத மாயமாலமற்ற ஒரு அன்பை தேடுகிறார். தேவன் ஏதோ ஒருவருக்காக, நல்லவனுக்காக அல்ல, இந்த உலகத்திலே இருந்த எல்லா பொல்லாதவர்களுக்காகவும் இதோ பாவிகளுக்காகவும் தேவன் ஒரே தரம் சிலுவையிலே மரித்து தமது அன்பை வெளிப்படுத்தினார் என்று சிலுவை மரத்திலே அவர் மரித்து தமது அன்பை காண்பித்தாரே. இப்படிப்பட்ட அன்பு நமக்குள் காணப்படுகிறதா? உண்மையாகவே இப்படிப்பட்ட அன்பு நமக்குள் காணப்படும் என்று சொன்னால் உண்மையாகவே நாம் தரமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, இதோ ஐந்தாவதாக, நான் ஒரு தரமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய காணிக்கை ஒரு தரமுள்ளதாக அல்லது an outstanding ஆஃபரிங்காக காணப்பட வேண்டும். இன்று தேவனுக்கு கொடுக்க நினைக்கும் பொழுது அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நமக்கு பலன் தந்தவர் ஆண்டவர், நமக்கு வேலை கொடுத்தவர் ஆண்டவர், நமக்கு இந்த சம்பளத்தை கொடுத்தவர் ஆண்டவர். ஆனால் நமக்கு அள்ளி கொடுத்த ஆண்டவருக்கு இந்த நாளிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அநேகர் அள்ளி கொடுத்த ஆண்டவருக்கு நாம் அளந்து போடுகிறவர்களாக அல்லது அள்ளி கொடுத்த ஆண்டவருக்கு நாம் கிள்ளி கொடுக்கிறதான ஒரு ஜீவதானமாக தான் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, மனமாற நாம் கொடுப்பதிலே எவ்வளவு கொடுத்தோம் என்று சொல்லி அல்ல, மனம் நிறைவோடு மனதார என்னுடைய பணப்பை தேவனுக்கென்று திறந்து அதிலிருந்து நான் எடுத்து கொடுப்பேன் என்று சொன்னால் உண்மையாகவே நான் ஒரு தலை சிறந்த கிறிஸ்துவனாக காணப்படுவேன். பிரியமானவர்களே, என்னோடு கூட மார்க்கு புத்தகத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 41 44 12 அதிகாரத்தில் நாம் வாசிப்போம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறார். ஆனால் 42வது வசனத்திலே இப்படியாய் வருகிறது, ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால், அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்க பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிறோம் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். இவர்களை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவர்கள் தங்களுடைய வருமானத்தில் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து சிலது எடுத்து ஆண்டவருக்கு அளந்து கிள்ளி போட்டார்கள். இவளோ இதுதான் இன்று அவளுக்கு ஜீவனம், இதை விட்டால் அவர் இன்றைக்கு அவளுக்கு வேறு உணவிற்கு வேறு எந்த வகையும் இல்லை. ஆனால் என் உணவா என் ஆண்டவரா என்று அவள் யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவரின் மீது அவளுக்கு இருந்த அலாதியான அன்பு பெருக்கெடுத்த ஓடின அந்த தேவ அன்பின் நிமித்தம் இன்று ஒரு நாள் என் வயிறு பசித்தால் பரவாயில்லை என்று சொல்லி என் பரமனுக்கென்று என்னுடைய இந்த நாளைக்குரிய ஆதாரத்தையே நான் அவருக்கு தாரை வாத்து அவருக்காய் கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்த அந்த அன்பினால் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்திலிருந்து. அப்படிப்பட்ட ஒரு அன்பிலே தேவனுக்கு நாம் கொடுக்கிறோமா என்று நாமே யோசித்து பார்ப்போம். தேவன் இந்த நாளிலே நீ சம்பாதித்த சவதரித்த எல்லாவற்றையும் கொண்டு வந்து எனக்கு கொட்டி கொடுத்து விடு என்று சொல்லி கேட்கவில்லை. மாறாக முழு இருதயத்தோடு அவர் மீது இருக்கிறதான அந்த அலாதியான அன்பு பெருக்கெடுத்து ஓடுகிறதான அந்த அன்பின் நிமித்தம் இதோ 1 ரூபாய் கொடுத்தாலும் என் தேவன் அதை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட காணிக்கை தேவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று நாமே யோசித்து பார்ப்போமா? உண்மையாகவே நாம் மன நிறைவோடு தான் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? ஏதோ கடமை, போதகர் சொல்லிவிட்டாரே கொடுத்தாக வேண்டுமே என்கிற கடமைக்காய் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? தேவன் மீது இருக்கிற அன்பின் பெருக்கினாலே, அந்த அன்பின் அகலம் ஆழம் நீளம் என்று சொல்லி சொல்லப்படுகிறதே, அப்படி கொடுக்கிறோமா? நாமே யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, இதோ ஒரு வசனத்தை வாசிப்போம். மல்கியா 3
8 10 வரைக்கும் நாம் இப்படி வாசிக்கிறோம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகச்சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பனகலிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் கேட்கிறார் நம்மை பார்த்து. மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? வஞ்சிக்க கூடாது. ஆனால் அவர் சொல்லுகிறார், நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால் வஞ்சிக்கிறீர்கள்? உங்கள் காணிக்கையினாலும் தசம பாகத்தினாலும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த உண்மையாய் தேவனுக்கென்று கொடுக்க வேண்டியதான தசம பாகத்திலே எத்தனை பேர் நாம் இன்னும் தேவனை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? தேவனுக்குரியதை எடுத்து ராயனுக்கும், ராயனுக்குரியதை எடுத்து தேவனுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற கூட்டத்தார் அநேகர் என்று காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, தேவன் தெளிவாய் சொன்னார், இதோ ராயனுக்குள்ளதை ராயனுக்கு கொடு, தேவனுக்குள்ளதை தேவனுக்கு கொடு என்று சொல்லி அவர் வேதத்திலே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோமே. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நமது காணிக்கை உற்சாகமாய் இருக்கிறதா, அல்லது மனம் நொந்து ஐயோ கொடுக்க வேண்டுமே, என் பையிலிருந்து போய்விடுகிறதே என்கிறதான ஒரு விசனத்தோடு கொடுக்கிறோமா? விசனத்தோடு கொடுப்பது கொடுக்காததற்கு சமமானது பிரியமானவர்களே. இதோ 6வது ஒரு காரியத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நான் ஒரு தலை சிறந்த ஒரு தேவ மனுஷனாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் இடத்திலே ஒரு தலை சிறந்த பொருத்தனை காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆம், ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நியாயாதிபதிகளிலே யெப்தா என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்தார். தன் விரோதிகளுக்கு விரோதமாய் அவன் போகிற பொழுது ஒரு பொருத்தனை செய்தான். ஆண்டவரே, நான் என் விரோதிகளுக்கு விரோதமாய் சென்று அவர்களோடு நான் போர் செய்ய போகிறேன். நீர் என்னோடு இருந்து எனக்கு வெற்றியை தருவீர் என்று சொன்னால் நான் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது என் கண்களில் முதலாவது எது படுகிறதோ அதை உமக்கென்று நான் சர்வாங்க தகனமாய் உனக்கு பலி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவன் தேவனுக்கு முன்பாக பொருத்தனை செய்கிறதை பார்க்கிறோம். அவன் அப்படியாய் போரிட்டு திரும்பி வரும் பொழுது முதலாய் தன்னுடைய மகள் அங்கு ஆடல் பாடலோடு வந்து தகப்பனை வரவேற்கிறதை பார்க்கிறோம். ஐயோ, என்ன கொடுமை! எப்படி அழுதிருப்பான், எவ்வளவாய் கதறி இருப்பான். மகளே, எனக்கு முன்பாக ஏன் வந்தாய் என்று சொல்லி அவன் கதறி அழுது கூக்குரலிட்டிருப்பான். ஆனால் அவன் வாக்கிலே மாறினானா? அவன் செய்த பொருத்தனையிலே மாறினானா? மாறவில்லை. தன் மகளை தேவனுக்கென்று அவன் பலி செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய பொருத்தனை எப்படி இருக்கிறது? என்னோடு கூட நியாயாதிபதி புஸ்தகங்கள் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 39 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக் கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும் பொழுது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். யெப்தா அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவேர் துவங்கி மின்னித்திற்கு போக மட்டும் திராட்சை தோட்டத்திற்கு நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். அவன் அவர்களை ஆரோவேர் துவங்கி மின்னித்திற்கு போக மட்டும் திராட்சை தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். யெப்தா மிஸ்வாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு திரும்பி வருகிற பொழுது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து
அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமார்த்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனவடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும், ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றான். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். அதற்கு அவன், போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடு கூட போய் தன் கன்னிமை நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணி இருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். பிரியமானவர்களே, ஒரே ஒரு மகள், வேறு பிள்ளை இல்லை, அவனுக்கென்று வேறு ஒருவரும் இல்லை. தேவனுக்கு செய்த பொருத்தனையை நிறைவேற்றிருக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உண்மையாகவே இந்த காரியங்களை வாசிக்கும் பொழுது மெய் சிலிர்க்கிறது. ஆண்டவரை பார்த்து நானும் கேட்கிறேன், ஆண்டவரே, இப்படிப்பட்டதான பொருத்தனை என் வாழ்விலும் தருவீரா என்று சொல்லி என் ஆண்டவரை நோக்கி நான் கெஞ்சி கதறுகிறேன். பிரியமானவரே, இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் பொருத்தனை அனுபவம் காணப்படுகிறதா? ஒரு கதை எனக்கு தெரியும். ஒரு நல்ல தேவ மனுஷன், ஒரு விசுவாசி, ஒரு முறை ஆற்றை கடக்க நேரிட்டதான். ஆற்றை கடக்கிற வேளையிலே திடீரென்று பெருமளம் வந்து விட்டது. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஆண்டவரே, என் ஜீவனை நீர் காப்பாற்றி என்னை நடத்துவீர் என்று சொன்னார். நான் என் வீட்டில் இருக்கிற ஆட்டை உமக்கு தருகிறேன் என்று அவர் கடக்கிற பொழுது இதோ தண்ணீர் அவருக்கு கழுத்தளவு வந்து விட்டது. உடனே அவர், ஐயோ, ஆடு பெரிதா இருக்கிறதே, நான் எப்படி கொடுப்பேன், உமக்கு ஒரு கோழியை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் பொருத்தனை செய்தாராம். அவங்க கடந்து போகும் பொழுது அடுத்த அடியிலே இடுப்பளவு தண்ணீர் வந்து விட்டது. இடுப்பளவு தண்ணீர் வந்தவுடனே அவர் சொன்னார், கோழியும் விலை உயர்ந்தது, நான் கோழி முட்டையை தருகிறேன் என்று சொல்லி சொன்னார். அதற்கும் ஆண்டவர், பரவாயில்லை, கொடு என்று சொல்லி சொன்னார். அவர் கடந்து போய்விட்டார். இதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று அவர் கோழி முட்டையை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு சென்றாரா. சென்று அந்த கோழி முட்டையை கொண்டு போய் பொருத்தனை பீடத்திலே வைக்கிறதுக்கு முன்பாக அந்த முட்டை கீழே விழுந்து உடைந்தது. அந்த முட்டை கூமுட்டையாயிருந்தது என்று சொல்லி அங்கு இருக்கிறவர்கள் பார்த்தார்கள். கூமுட்டை என்றால் அழுகிய முட்டைக்குத்தான் கூமுட்டை என்று சொல்லுவார்கள். இன்று தேவனுக்கு பொருத்தனை செய்துவிட்டு நாம் எதை கொடுத்து கொண்டிருக்கிறோம்? ஓ, நேர்த்தியான பொருத்தனையா அல்லது கூமுட்டையான பொருத்தனைகளை செய்து கொண்டிருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 20:25, பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பொருத்தனை செய்யாதே. பொருத்தனை செய்துவிட்டு அதை கொடாமல் இருப்பதை விட நீ பொருத்தனை செய்யாமல் இருப்பதே மேல். நம்மை நாம யோசித்து பார்ப்போம். உண்மையாக ஒரு தரமுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார். இப்படி தரமுள்ள சில குணங்கள் நமக்குள் இருக்கிறதா என்று நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் மகா பெரிய ஆண்டவரே, அது அன்பின் குமாரனும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வருகிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். பொருத்தனை செய்து எப்தா தன்னுடைய ஒரே ஒரு மகளையும் ஆண்டவரே சர்வாங்க தகன பலியாய் உடைய பலிப்பீடத்திலே செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோமே ஆண்டவரே. இப்பேற்பட்டதான ஆண்டவரே நல்ல குணங்களை இடத்தில் தரமாட்டீரோ? நாங்கள் உமக்கு தரமுள்ள கிறிஸ்தவர்களா இருக்க மாட்டோமோ? நாங்கள் உடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. மோசேயை போல ஜெபிக்கிற ஒரு ஜெபம் எங்களுக்கு வராதோ? இன்னும் ஆண்டவரே, எங்களுக்கு நாங்களே ஆண்டவரே சுயமாய் ஜெபிக்கிறதா ஜெபம் மாத்திரம் எங்களிடத்தில் இருக்கிறதோ? எங்களை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. எங்களை தரமுள்ள கிறிஸ்தவர்களாய் மாற்றும்.
உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் மாற்றம் எங்களை ஆண்டவரை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். பிரியமான பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். இப்பேற்பட்ட நல்ல குணங்கள் எங்களுக்கு தாரும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென்.